ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 18ஆம் நாள் 1/4/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இன்று பங்குனி மாதத்தினுடைய பௌர்ணமி. இன்று பங்குனி மாதத்தினுடைய உத்தர நட்சத்திரம். இந்த பங்குனி உத்திரத்திலே சிவன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள், அம்பாள் ஆலயங்களிலே, சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திலே இவ்வாறு சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள்லாம் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த பங்குனி மாதத்து பௌர்ணமி சேர்ந்திருப்பது. பௌர்ணமியிலே பல்வேறு ஆலயங்களிலே திருவிளக்கு பூஜைகள் வழிபாடுகள், கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்கள் கலந்து கொள்ளுகின்றதாகிய திருவிளக்கு பூஜைகள் இந்த பௌர்ணமியிலே செய்து கொள்வார்கள். அதே போல் இந்த பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற பங்குனி உத்தரம். இந்த பங்குனி உத்தர திருநாளிலே பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம் நடைபெற்றதாக திருவிளையாடல் புராணத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த பங்குனி உத்தரம் ஒரு சிறப்போடு கூடியது. கொழும்பு பொன்னம்பலவானேஸ்வரர் தேவஸ்தானத்தினுடைய இந்த உற்சவத்திலே தீர்த்த உற்சவமாக, அதே போல் திருகோணமலை பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த மகோத்சவம் பங்குனி உத்திரத்திலே நிறைவேறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இன்னும் பல்வேறு யாழ்குழா நாட்டிலே பல்வேறு சிவன் ஆலயங்களிலே, அதே போல் இலங்கை பூராவும் உள்ள சிவன் ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள், தேர் திருவிழாக்கள், தீர்த்த திருவிழாக்கள் என்று பல்வேறு சிறப்புகளோடும் கூடியதாக அமைந்திருப்பது. இன்றைய இந்த புதவாரம் என்கின்ற புதன்கிழமை அற்புதமான நாளிலே பௌர்ணமியும் சேர்ந்திருக்கின்றது, பங்குனி உத்தர நட்சத்திரமும் சேர்ந்திருக்கின்றது. அவ்வாறு சிறப்போடு கூடிய நாளில் நாமும் இறை வழிபாடுகளிலே ஈடுபட்டு இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.